அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் யாராவது மீனராசியா படையிருந்தால் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் என்ன என்று பார்க்கும்போது, ஜென்ம சனியால் இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இது 200% உறுதி என்ற வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. எனவே இந்த தருணம் ஆரோக்கிய தொல்லை அகல இருக்குதுங்க. குரு வக்ர நிவர்த்தி ஆகும் நேரத்தில் குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மைகள் அதிகரிக்கும். அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு அந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டுங்க. குறிப்பா பொருளாதார நிலை ஏற்ற இறக்கம் உருவாக இருக்கு. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. அருளாளர்களின் ஆசையும் அனுபவம் மிக்கவர்களின் அறிவுரையும் இக்காலத்தில் நிச்சயம் கை கொடுக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். அதே போல உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான இடமாற்றம் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மீனராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. மனதில் நிறைந்ததை மறுக்கணமே செய்து முடிப்பீங்க. கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகல இருக்கு. மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அது மட்டும் இல்லாம அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு புதிய திருப்பங்கள் பலவும் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் சப்தமாதிபதி நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை தாங்க. இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. எதிர்கால முன்னேற்றம் கருத்து எடுத்த முயற்சியிலும் பலன் கிடைக்க இருக்குதுங்க. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகல இருக்க வெளிநாடும் செல்லும் முயற்சியில் தாமதப்பட்டு வந்தவர்களுக்கு இப்போது புது முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரக்கூடும் ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எனவே இக்காலத்தில் ஆரோக்கிய அக்கறை தேவைங்க. அதே சமயம் காரியங்கள் இருந்த தடை அகல இருக்கு. பழைய தொழிலை நிறுத்திவிட்டு புதிய தொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவீங்க. பிறரை சார்ந்திருப்பவர் தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. பிள்ளைகளின் கல்யாணம் பெற்றோருடைய மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. தொழில் வளர்ச்சி உண்டு என்பதால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறதுங்க. மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். அவ்வளவு நல்லதல்லங்க. உங்களுடைய ராசிக்கு வரையாதிபதியான சனி தன
தனாதிபதி செவ்வாய் இரண்டும் இணைந்து ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் போது தனவிரயம் அதிகரிக்கும், தடைகளும் தாமதங்கள் வந்து அலைமோதுங்க. நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். உடல் நலன்ல மிகுந்த கவனம் தேவை. சிகிச்சைக்காக செலவிடும் தொகை அதிகரிக்கும். இக்காலத்தில் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து அனுகூல நாளில் வழிபட்டு வந்தால் தடைகள் அனைத்தும் தானாக விலகக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிலும் கவனம் தேவை. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். கலைஞர்கள் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மறதி கூடுங்க. பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இத்தருணங்கள் கொடுக்கல் வாங்கல்ல மிகுந்த கவனத்தோடு இருப்பது அவசியங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று செஞ்சிருக்கிறாருங்க. அதாவது இக்காலத்தில் ஆரோக்கிய அக்கறை தேவைங்க. அதே சமயம் காரியங்கள்ல இருந்த தடைகள் அகல இருக்கு. பழைய தொழிலை நிறுத்திவிட்டு புதிய தொழிலை ஆரம்பிக்கலாமா என்ற முயற்சி காட்டுவீங்க. பிறரை சார்ந்திருப்பவர்களின் கல்யாணம், பெற்றோருடைய மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே போல் ஜென்ம ராசியில் சூரியன், சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ள விரயத்தில் செவ்வாய் ராகு இணைந்திருக்காங்க. இதனால் மீனராசினியர்களான உங்களுக்கு வரவை விட செலவுகளை அதிகமாக இருக்கும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கைப்பணத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்கள் ஆகியவற்றை ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாமல் வெளியில் அலைய வேண்டாம். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதற்காக பணம் கொடுக்க வேண்டாங்க. பிறருடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. இரவு நேரத்தில் தனியே வெளியே செல்ல வேண்டாம். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பணிகளையும் பொறுப்புகளையும் சக ஊழியர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் வற்புறுத்துதுங்க. உயரதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாங்க. பொறுப்பில் அதிகாரிகள் அதிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும். வீண் பலிகள் ஏற்படக்கூடுங்க. வெளிநாட்டின் பணிகள் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடும் என்பது எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் பணம் விஷயங்கள்ல சற்று முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை தவிர்த்துக்கோங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறக்கூடும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. சரக்குகளின் விலைகளை நிர்ணயிப்பதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்பும் ஆதாரமும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரை வாய்ப்பும் வருமானமும் குறைய கொடுங்க. அதனால் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டு. ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்தில் பண பிரச்சனை ஏற்படாமல் இருப்பது உதவிகரமாக இருக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பண பற்றாக்குறை குறையினால எடுத்து வரும் பாடங்கள் பாதியிலேயே நின்று போய்விடக் கொடுங்க. அதனால் கவனமாக இருங்க. இத்தருணங்கள்ல அரசியல் துறை உங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிடுவதிலும் சற்று நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு போய்விடக்கூடும். கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிதனை சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.